நம்ம சாந்தா சில்க்ஸ்ல ஸ்டார்டிங் ரூபீஸ் 300 ல இருந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு. பர்ச்சேசிங் அமௌண்ட் பொறுத்து கிஃப்ட்ஸும் இருக்கு. ஆகா ஷாப் லக்ஸரியா இருக்கலாம், பட் நிறைய கலெக்ஷன்ஸ் பட்ஜெட்லயும் இருக்கு. வாங்க விசிட் பண்ணி பாருங்க. ஆந்திர மாநிலத்திற்கு வருகை தந்துள்ள பிரதமர் மோடி கர்னூலில் ரூபாய் 13,430 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களை திறந்து வைத்தார். அதனை பார்க்கலாம். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். தற்போது பிரதமர் மோடி தொடங்கி வைத்திருக்கக்கூடிய திட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள். ஆந்திர மாநிலம் கர்னூலில் சுமார் 13,430 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி நிறைவுற்ற திட்டங்களை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, துணை முதல்வர் பவன் கல்யாண் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டுள்ளனர். குறிப்பாக இந்த திட்டங்களை பொறுத்தவரை மின்சாரம், சாலைகள், ரயில்வே, பாதுகாப்பு, உற்பத்தி, பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த திட்டங்களும் இன்றைக்கு தொடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஆந்திராவின் சித்தூர், இந்த சித்தூர் என்பது தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா ஆகிய எல்லையோரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். அங்கு சுமார் 200 கோடி முதலீட்டில் நிறுவப்பட்ட இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் சமையல் எரிவாயு உருளைகள் நிரப்பும் ஆலையும் இன்று பிரதமர் திறந்து வைத்திருக்கிறார். இந்த ஆலையில் ஆண்டுக்கு சுமார் 1000 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு நிரப்பும் திறன் கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இது ஆந்திராவில் இருக்கக்கூடிய 4 மாவட்டங்களுடன் தமிழ்நாட்டின் 2 மாவட்டங்கள், கர்நாடகாவின் 1 மாவட்டம் என 80 விநியோகஸ்தர்களுடன் சுமார் 7.2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு சேவைகளை வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த ஆலை என்பது இந்த பிராந்தியத்தில் உள்ள வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு நம்பகமான மற்றும் பாதுகாப்பான சமையல் எரிவாயு விநியோகத்தை உறுதி செய்வதில் முக்கியமான பங்கு வகிக்கும். இது தவிர விசாகப்பட்டினத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைத்து வர்த்தகம் மற்றும் வேலை வாய்ப்புகளை எளிதாக்கும் நோக்கில் சாலை உட்கட்டத்தை மேம்படுத்துவதற்காக சப்பாவரம் முதல் ஷீலா நகர் வரையிலான சுமார் 960 கோடி மதிப்பிலான 6 பசுமை வழி நெடுஞ்சாலைகளுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். இது தவிர பாதுகாப்பு உற்பத்தியை வலுப்படுத்த கிருஷ்ணா மாவட்டம் நிம்மலூரில் பாரத் எலக்ட்ரானிக்கல் லிமிடெட் நிறுவனத்தின் சார்பில் சுமார் 360 கோடி முதலீட்டில் நிறுவப்பட்ட இரவு நேர பார்வை தயாரிப்புகள், அதாவது நைட் விஷன் தயாரிப்புகள் கொண்ட தொழிற்சாலையும் பிரதமர் மோடி திறந்து வைத்திருக்கிறார். இந்த திட்டங்களை துவக்கி வைத்து உரையாற்றிய பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவினுடைய வளர்ச்சி என்பது வேகமான கதியில் நடைபெற்று வருவதாகவும் இன்று உலகத்தினுடைய உற்பத்தி மையமாக இந்தியா திகழ்வதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். இந்த வளர்ச்சி மற்றும் வேகத்தை பார்க்கும் போது இந்த நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு இந்தியர்களுக்கானது, 140 கோடி இந்திய மக்களுக்கானது. 2047 இந்தியா 100வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற இலக்கை இந்தியா நிச்சயம் அடைந்திருக்கும் என்று தான் உறுதியாக நம்புவதாக பிரதமர் குறிப்பிட்டார். இன்றைக்கு நாம் வளர்ச்சியை பற்றி பேசுகின்ற அதே காலத்தில் 11 ஆண்டுகளுக்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சி செய்த போது நாட்டில் மின்சாரம் கூட இல்லாத நிலைதான் இருந்தது. பல இடங்களில் மின்வெட்டு நிலவியது. தனிநபர் மின்சார நுகர்வு என்பது 1000 யூனிட்டிற்கும் குறைவாகத்தான் இருந்தது. பல கிராமங்களில் மின் கம்பங்கள் கூட இல்லை. ஆனால் இன்றைக்கு பாஜக ஆட்சியில் ஒவ்வொரு கிராமத்திற்கும் மின் இணைப்பு சென்று சேர்ந்திருப்பதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். நம்ம சாந்தா சில்க்ஸ்ல ஸ்டார்டிங் ரூபீஸ் 300 ல இருந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு. பர்ச்சேசிங் அமௌண்ட் பொறுத்து கிஃப்ட்ஸும் இருக்கு. ஆகா ஷாப் லக்ஸரியா இருக்கலாம், பட் நிறைய கலெக்ஷன்ஸ் பட்ஜெட்லயும் இருக்கு. வாங்க விசிட் பண்ணி பாருங்க.